நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரீரத்துக்குள் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம். ஆகவே சமாதானத்தை உண்டு பண்ணும் பொதுவான வார்த்தையை உங்க கட்டுவதையும் பின்பற்றுவோம். கர்த்தருடைய சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இந்த புக்கில் போட்டு கீழே வாசிங்க. பக்கம் 35. நீங்க என்ன செய்து சொல்லணும்? உங்களோடு இருப்பதாக. பக்கம் 36. கர்த்தாவே, ஆட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். பகுதி 21. கர்த்தர் இங்கு இருக்கிறார். உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கிடவும். பரிசுத்த பிதாவே, பரமராஜாவே, சர்வ வல்லமை உள்ள நித்திய தேவனை, உம்முடைய ஒரே குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உமக்கு நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுப்பது தகுதியும் நீங்கள் கடமையும் மகிழ்ச்சியுமாக இருக்கிறது. ஏனெனில் அவர் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை அவர் மூலமாய் சகலத்தையும் ஆதி முதல் உண்டு பண்ணி அவற்றை உங்களுடைய சாயலில் உருவாக்கினீர். அவர் மூலமாய் எங்களை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி எங்களுக்காக மனிதனாய் பிறக்கவும் சிலுவையில் மறிக்கவும் கொடுத்தீரே. நீர் அவரை உயிரோடு எழுப்பி உமது வலது பரிசுத்தத்தை அவர் உயர்த்தினீர். அவர் மூலமாய் ஜீவனை அளிக்கும் உமது பரிசுத்த ஆவியை எங்கள் மேல் அனுப்பி எங்களுக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டீர். பக்கம் 40. வல்லமையும் மகத்துவமும் உள்ள தேவனை, நீ பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, வானம் பூமியும் உமது மகிமையால் நிறைந்தது. உன்னதத்தின் ரோஷன்னா. ஆமென். கர்த்தருடைய நாமத்திலே சேர்ந்து வாசிப்போம். பரமபிதாவே, உமது குமாரன் எங்கள் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் துதிகளை ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் அவருடைய முன்மாதிரியை பின்பற்றி அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது அப்பமும் திராட்சரசமும் ஆகிய இந்த ஈவுகள் உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களுக்கு அவருடைய சரீரமும் இரத்தமுமாக அருள் புரியும். அவர்தான் காட்டிக் கொடுக்கப்பட்ட நாட்களிலே அங்கத்தை எடுத்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அதை விட்டு நமது சீசர்களுக்கு கொடுத்து, நீங்களே வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைப்போர்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே அவர்கள் ராப்போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தை எடுத்து உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் செலுத்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆதலால் பரமபிதாவே, அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மைக்காகவே ஏக பலியாக ஒப்பு கொடுத்ததை நினைவு கூறுகிறோம். அவருடைய மகத்துவமான உயிர்த்தெழுதலையும் மகிமையான பரமேறுதலையும் பிரஸ்தாபிக்கிறோம். அவர் மகிமையோடு வருவதை எதிர்பார்த்து இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அவருடைய ஒரே பரிபூரண பலியாக ஒப்புக்கொள்கிறோம். இந்த துதி ஸ்தோத்திர பலிகளை எங்கள் பெரிதான பிரதான ஆசாரியராகிய அவர் மூலம் ஏற்றுக்கொள்ளும். இந்த பரிசுத்த ஈவுகளை உமது மகிமையான தெய்வீக பிரசனத்தில் புசித்து பாடம் பண்ணுவதால் உமது ஆவியால் எங்களை புதுப்பியும், உமது அன்பால் எங்களை ஏறி எழுப்பும். உமது குமாரனும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் எங்களை ஐக்கியப்படுத்தியருளும். ஆமென். ஆமென். வல்லமை
நம்பி நாங்கள் உடைய மத்தியில் சேர முடியாமல் தேவதையுடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உடைய பேச்சின் கீழ் விழும் துணிக்கைகளையும் குறுக்கிக் கொண்டு நாங்கள் பார்த்தவர் அல்ல. ஆனால் தேவதை எப்பொழுது பெருக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாதானவராக இருக்கிறேன். ஆயால் குருவின் கர்த்தாவே ஒரு அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இறைமதியான சரீரத்தாலும் இரத்தத்தாலும் எங்கள் பாவமுள்ள சரீரமும் ஆத்மாவும் சுத்தமாகி எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாய் இருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்திருந்தோம். ஆமென். ஆமென். விசுவாசத்தோடு கிட்டிச் சேருங்கள். உனக்காக கொடுக்கப்பட்ட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை உனக்காக சிந்தப்பட்டவுடைய இரத்தத்தையும் பெற்றுக் கொள்வாயாக. உனக்காக அவர் மரித்தார் என்பதை நினைவு கொண்டு விசுவாசத்தோடும் நன்றி அறிதலோடும் உன் இருதயத்தில் அவரை உனக்கு ஆகாதமாக கொள்வாயாக. ஆமென். 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 ஞானஸ்நானம் எடுப்பவர்கள் நீங்கள் திருவிழத்தை கலந்து கொள்ளும்படியாக எங்கள் தாழ்மையாக அழைக்கிறோம்.
45வது பக்கத்துல 32வது பகுதி. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தாலும் இரத்தத்தாலும் நீர் போஷித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் அவன் மூலமாய் உமக்கு ஜீவ பலியாக ஒப்புவிக்கிறோம். உமக்கு துதியும் மகிமையும் உண்டாகத்தக்கதாக நாங்கள் ஜீவிக்கவும் சேவிக்கவும் உமது பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை அனுப்பும். ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நான் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் நினைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தின் சிந்தனைகளையும் காக்கக்கடவும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து உங்களை எப்பொழுதும் உங்களோடு கூட நினைத்திருக்க கடவுள். ஆமென். ஆமென். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளத்தினுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் என்றென்று உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். கடைசி பாடலை உற்சாகமாக நாம் பாடி கொடுத்தேன்.